இந்த தவ காலத்துல நம்ம பெரிய வழிக்கு போறதுக்கு முன்பதான ஒரு நாள்ல இந்த அனுபவத்தை நம்ம பார்க்க போறோம். இதனுடைய மொத்த அனுபவம் கிறிஸ்தவ சாராம்சங்கள். அது என்ன வசனம்? நீதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8 நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். லவ் வித் ஒன் another. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பங்கள், நமக்கு அயலாகர், இதில் நம் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவ சாராம்சத்தில் முக்கியமானது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல ஆண்டவர் நம்மிடத்தில் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆமென். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். எனக்கு அன்பாயிருந்தால் நான் ஆண்டவரால் பிறந்திருக்கிறேன் என்ற அர்த்தம். அதே போல he knows God. ஆண்டவரை அறிந்தும் இருக்கிறான். அன்புள்ளவன் தான் ஆண்டவர் அறிய முடியும். அப்ப there is no love, there is no God. Amen. அதே போல God is love. Amen. தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வோம், சொந்தத்துக்குள்ளோம், கிறிஸ்துவ சாராம்சத்தை பார்த்துக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Thank you and God bless you.